e-commerce ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தங்களுக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு இன்கம் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதில் 2 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா $1600 வந்து நான் e-commerceல வந்து earn பண்ணியிருக்கிறேன். ஸோ e-commerceன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய eBay அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். eBayன்னு சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கலாம். eBayனா என்ன, அதில் என்ன விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ பேசிக்காக eBay பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். eBayன்னு சொல்கிறது வந்து ஒரு e-commerce மார்க்கெட் பிளேஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் இருக்குது, அதே மாதிரி டாராஸ், அதே மாதிரி அலிஎக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன செய்வோம், ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதாவது அவங்க வந்து இருக்க செட் ஆஃப் ப்ராடக்ட்டில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணி அதில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதே போல் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா eBay அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ வால்மார்ட், அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஏன் இந்த இடத்துல eBay சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, eBayல வந்து மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க. அதாவது நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் கிட்டத்தட்ட 75% மேலதிகமானவங்க யூஎஸ்ல இருந்து தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து eBay சூஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு eBayல இதில் பாருங்க பப்பாயா லீவ் வந்து போட்டிருக்கிறாங்க, ரைட்? ஸோ இந்த பப்பாயா லீவை ட்ரை பண்ணி, அதாவது காய வச்சு அதை வந்து பவுடர் ஆக்கி eBayல சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம் வந்து $5 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் அதிகூடின ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோகிராம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட $140. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சேல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 31 குவான்டிட்டி இதில் மட்டுமே வந்து அவர் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்மளால் மற்ற வெப்சைட்ஸில், அதாவது அலிஎக்ஸ்பிரஸ், டராஸ், அதுகளில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். பட் சேல்ஸ் பண்ணாலும் நம்மளால் அதிகளவான சேல்ஸை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு இது நீடில் இருக்கிறதுனால எவ்வளோ ப்ரைஸ் வேணும்னாலும் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பிகாஸ் அந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி ப்ராடக்ட்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும், அல்லது இந்த மாதிரி சில ப்ராடக்ட்கள் அந்த கண்ட்ரியில் இல்லாமல் இருக்கும், ரைட்? ஸோ இதில் இவர ஐடியா வந்து நம்ம பேசிக்காக செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி தான் இது. ஸோ இந்த ஐடியில் அவர் பேசிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருக்கக்கூடிய லீவ்ஸ் ஐட்டம், அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட் ஐட்டம், இந்த மாதிரி ப்ராடக்ட்டுகளை வந்து ட்ரை பண்ணி அதை பவுடர் ஆக்கி சேல்ஸ் பண்ணுறாரு. இதில் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இவர் ஐடிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பார்க்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கே பார்த்தா பப்பாயா லீவ் வந்து இருக்குது. ஸோ பப்பாயா லீவ் வந்து கிட்டத்தட்ட 31 குவான்டிட்டி சேலாக இருந்துச்சு. அதே மாதிரி இருக்கக்கூடிய கறி லீவ்ஸை வந்து பாருங்கள், கறி லீவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட 21 குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளாலையும் நம்மளோட கண்ட்ரியில் இருந்து கொண்டே eBayல இதே போல் ப்ராடக்ட்டும் சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை விட எடிஷனலாகவும் நிறைய ப்ராடக்ட்கள் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே eBay அப்படின்னு சொல்லக்குள்ள சமஹன், அதே மாதிரி சித்தாலேபு, அந்த மாதிரி ப்ராடக்ட்கள் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய சரௌண்டிங்கில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்கள் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த லோக்கல் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய சின்ன ப்ராடக்ட்களையுமே வந்து சின்ன பிரைஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்களையுமே வந்து நம்மளால eBayல ஹை பிரைஸ் கொடுத்து சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நாம வந்து eBayயை சூஸ் பண்றோம். ஸோ eBayல வந்து நம்மளால அதிகளவான ப்ராஃபிட் வந்து என்ன செஞ்சுக்கலாம், மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த e-commerce அப்படின்னு சொல்கிறது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், உங்களுக்கு பார்ட் டைமாக ஒரு இன்கம் ஒன்று தேவைப்படலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்துட்டு உங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் தேவைப்படலாம். அல்லது நான் இதை ஃபுல் டைமாகவே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ஒரு கேர்ளாக இருக்கிறீங்க, நான் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணாலும் இந்த e-commerce வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபைனலாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கொஷன் தான், சரி ப்ரோ இதில் எல்லாம் எல்லாமே இருக்குது, நான் இதில் இருந்து எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம்? இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன்னா அதில் இருந்து எனக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதில் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒரு ஐடியா உண்டு. ஸோ அதில் வந்து ட்ரை பண்ண லீவ்ஸை வந்து என்ன செஞ்சிருந்தாரு, அவர் பவுடர் ஆக்கி சேல் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து எல்லாரும் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கஷ்டம் இல்லை, ஈஸியாகவே எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருந்து இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பையரோட நம்ம பார்த்த அந்த ஐடி. ஸோ இதில் பாருங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிட்டத்தட்ட 9300 ப்ராடக்ட் வந்து அவர் சேல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ eBayலே வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட்ல இருந்து அவருக்கு $2 தான் லாபம் கிடைக்குதுன்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல $2 தான் லாபம் கிடைக்குது. அவர் 3 கிலோகிராம் இருக்கக்கூடிய பவுடரே $140 சேல்ஸ் பண்றாரு. பட் இருந்தாலும் நம்ம லிவரேஜ் ஆக குறைஞ்ச $2 தான் அவருக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தா கூட இந்த இடத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $19,000.
ரைட். அதாவது ப்ராஃபிட் மட்டுமே அவருக்கு என்ன செய்யுது இந்த இடத்துல $18,000 $19,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ப்ராடக்ட் மூலமாவே இந்த அளவுக்கு earn பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளாலையும் டெஃபினட்டா வந்து பண்ணிக்கொள்ள முடியும். இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க மேக் பண்ண இந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா A to Z eBay பத்தி எல்லா விஷயங்களையுமே வந்து டீகோட் பண்ணிருப்போம். ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு eBayல நீங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பிகாஸ் eBayன்னு சொல்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிளேஸ். அப்ப இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லக்குள்ள நிறைய ரூல்ஸ்கள் வச்சிருப்பாங்க. அப்ப அதுல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே போல eBayல நீங்க டைரக்ட் ஷிப்பிங் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. அப்ப இது ரெண்டையுமே வந்து நம்ம எப்படி பெர்ஃபெக்ட்டா லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அதே போல eBayல டைரக்ட் ஷிப்பிங் ஆர்டர் வருதுன்னு சொன்னா அதுக்கு என்ன ஷிப்பிங் மெத்தடை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ட்ராப் ஷிப்பிங் ஆர்டர் வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ அதுக்கு என்ன ஷிப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களோட நம்மளுடைய மாடியூல்ஸ் இருக்குது. மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீசன்ட் டைம்ல ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லி மட்டுமே பேனியர் அக்கௌண்ட்டை பேன் பண்ணியிருந்தாங்க. பட் பேன் சொன்னா எல்லாருக்குமே வந்து பேன் கிடையாது. நீங்க இ-காமர்ஸ் அல்லது ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஊடாக உங்களால வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப அதுகளையுமே வந்து நம்ம கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். ஈஸியா நீங்க எப்படி பேனியர் அக்கௌண்ட் லீகலான வேலை, இல்லீகல் கிடையாது, லீகலான வேலை நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ eBayலயுமே வந்து நீங்க ஒரு கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாடியூல் வந்து eBay ஜர்னியை நீங்க லாங் டேர்ம் கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா update.ai அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ.